சில அல்லக்கைகள் எது நடந்தாலும் டிவிக்கு அரசை தாக்கி பேசணும் அப்படின்னு டிவிக்கு அரசு மேலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீண் பழி போடுறதுக்குன்னே சில பேர் சுத்தி திரிறாங்க. இவனுங்கெல்லாம் நாய் கூட மதிக்காது. இப்ப புதுசா எழுப்பி இருக்கிற ஒரு 3 கொத்தடிமைகள், இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் பா ரஞ்சித், அமீர், இவனுங்க 3 பேரும் டிவிக்கு அரசுக்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. அங்க நீட் ப்ரோட்டஸ்ட் இவ்வளவு பெருசா நடந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு உங்க ஜனநாயக படம் அவசியமா? அங்க டெல்லியில அரசே மாணவர்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கும்போது இங்க நீங்க ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு கொண்டாட்டம் கூத்துமா இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. மக்களாகிய உங்க எல்லா பேத்துக்குமே நல்லா தெரியும் இந்த ஜனநாயக படத்துக்கு நடந்த அநீதியும் இந்த படத்துக்கு எதிராக நடந்த பிரச்சனைகளும். இது ஒரு தொழில் சம்பந்தப்பட்டது. டெல்லியில ஒரு ப்ரோட்டஸ்ட் நடக்குதுன்னா யாருமே எந்த தொழிலுமே செய்யலையா? இப்ப இந்த 3 பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ரோட்டஸ்ட் ஆனது நேத்து இன்னைக்கு நடந்தது இல்ல. ஜனநாயகம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இல்ல, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி தொடங்கினது கிடையாது. இது கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. இந்த நீட் விவகாரத்தினால சோனம் வாங்சுக் அப்படின்ற ஒரு நபர், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம நண்பன் படத்துல விஜய் சார் நடிச்சிருப்பாங்கல்ல ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் இவரை பேஸ் பண்ணி தான் எழுதினது. ஹிந்தியில அமீர் கான் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் ரியல் நபர் இவர் தான். இவரு இது மாதிரி பல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறது, எளிய மக்களுக்காக பள்ளிக்கூடங்கள் நடத்துறாரு. சமூகத்துல ஏதாவது அநீதி கெடுதல் கெட்டதெல்லாம் நடந்தா அதுக்கு எதிராக குரல் கொடுக்குற நபர் இவர். இந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு எதிராக தர்மேந்திர பிரதாப் அப்படின்ற அந்த எஜுகேஷனல் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு எதிராக குரல் கொடுத்து இவரோட பதவியவே நீங்க பறிக்கணும், இவர பதவியை பறிக்கிற வரைக்கும் நான் உண்ணாவிரத்துல இருப்பேன்னு கிட்டத்தட்ட 20-25 நாளைக்கு மேல உண்ணாவிரதம் இருந்து அவர் சாகுற நிலைமைக்கு போய் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. இந்த 1 மாசத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நாட்டுல நடந்திருக்குது. அப்பெல்லாம் கோமால இருந்தவனுங்க ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் அந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சோன்னே அங்க நீட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீங்க ஜனநாயகம் பார்த்து கொண்டாடிட்டு இருக்கீங்க, இதுதான் டிவிக்கு அரசா, இப்படிதான் விஜய் செய்வாரா அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாரு. கேள்வி எழுப்ப இவங்க 3 பேத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பெரிய உத்தமனுங்களா? நீங்க அப்படி என்னென்னத்துக்கு தான் குரல் கொடுத்துருக்கீங்க? பாரஞ்சித் எடுத்தா தலித் தலித் தலித்துன்னு பெரிய லாடு லபக்கு மாதிரி பேசுறான். அந்த அமைச்சர் ராஜ்மோகனுக்கு எதிரா இவரு தலித்தா அப்படின்னு கேட்கிறாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், 5 வருஷம் கோமால இருந்தியா? இது வரைக்கும் தலித் திருமாவளவன் அவர்கள் சரியா, அவரு என்னதான் தலித்துக்காக கட்சி ஆரம்பிச்சு டிஎம்கேல இருந்தாலுமே அவரை காலில் போற செருப்புக்கு சமமா தான் டிஎம்கேல வச்சிருந்தாங்க. ஏதாவது ஒரு பவர் இருந்துச்சு அவருக்கு? அப்பெல்லாம் அவன் வாய் எங்க போயிருந்துச்சு? தலித்துக்கு வந்துட்டு ஆதரவா குரல் கொடுக்க வேண்டியதானே? டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா குரல் கொடுக்க வேண்டியது. அமீர் அந்த டிஎம்கேக்கே போய் காலில் விழுந்து போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமா நீ அரெஸ்ட் ஆக போறேன்னு தெரிஞ்சவனே நீயும் ஜாஃபர் சாதிக் அவரும் 2 பேரும் போய் காலிலே விழுந்து காலை நக்கிட்டு வந்தீங்க. அப்பெல்லாம் உன்னோட உள்ளுக்குள்ள இருந்த அந்த தேச உணர்வு எங்க போச்சு? வெற்றிமாறன் உனக்கு 4 படம் ஹிட் ஆனவன் நீ தான் பெரிய அறிவாளி நினைச்சிட்டு இருக்கிற. அதாவது இந்த உலகத்துல தெரியாத விஷயமே இவனுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு தன்னை அதிமேதாவி நினைச்சிட்டு இருக்க ஒரு ஆள் தான் இந்த வெற்றிமாறன். இந்த 3 டைரக்டர் அவ்வளவு நீட் ப்ரோட்டஸ்டுக்கு ஆதரவு கொடுக்கணும், குரல் கொடுக்கணும்னா மோடி அரசுக்கு எதிராக குரல் கொடு, அங்க போய் குரல் கொடு. போலீஸார்ட்ட பொதுமக்கள் அடி வாங்குறாங்க, அது மாதிரி நீ அடி வாங்கிட்டு குரல் கொடு. உனக்கு நாங்களும் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அதை விட்டு விஜய் என்ன செஞ்சாரு? அவரே நீட்டுக்கு எதிராக தானே இருக்கிறார். அவரோட ஆட்சிக்கு அவரோட கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்களை வந்துட்டு போராட்டத்தை ஆரம்பிச்சு விடணும்னு அப்படியே திசை திருப்ப பாக்குறீங்க. ஏன்டா டிஎம்கே கொத்தடிமை நாய்களா? உங்களுக்கு உண்மையிலே தில்லு திராணி அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து குரல் எழுப்புங்க. அல்லது இந்த நீட்டு வரும்போது இதுக்கு ஆதரவா கையெழுத்து போட்ட டிஎம்கேக்கு எதிராக குரல் எழுப்புங்க.